தாதியுடைய லௌகீக தந்தை தாதியை ஓம் மண்டலிக்கு செல்லுமாறு சொன்னாங்க. பொதுவாகவே தாதி அம்மா அப்பாவுடைய பர்மிஷன் இல்லாமல் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போகிறது இல்லை. ஒருபோதும் தாதி அவங்களுடைய லௌகீக தாய் தந்தைக்கு முன்னால் எந்த விதமான பதிலும் அவங்க பேச மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா தாதி மேலே ரொம்ப அன்பும் வச்சுருந்தாங்க. அதே நேரத்தில் சில கட்டுப்பாடுகளும் இருந்தது. ஒரு நாள் இரவு தாதியுடைய தந்தை வீட்டுக்கு வந்த பிறகு தாதி கிட்ட சொன்னாங்க, குழந்தை நீ வெளியில் போகிறதுக்கான பர்மிஷன் உனக்கு நான் கொடுக்குறேன். இங்கே ஒரு தாதா இருக்கார். அவர் கீதா சத்சங்கம் செய்துட்ருக்காரு. தாய்மார்கள் எல்லாருமே அங்கே போகிறாங்க. அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அவர் ஓம் என்று ஒரு சப்தம் எழுப்புறாரு. உனக்கு இப்போது ஸ்கூல் இப்போ இல்லை தானே, நீ ஏன் அந்த சத்சங்கத்துக்கு போகக்கூடாது அப்படி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு தாதி கேட்டிருக்கிறாங்க, நான் அந்த தாதா யார் அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்களாம், இப்போ தாதிக்கு பாபா பற்றி அவங்க அப்பாவும் தாதி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தாதியும் சொல்லியிருக்காங்க, என்னுடைய தோழி லீலாவும் கூட சொன்னாங்க, அங்கே போனால் ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சி கிடைக்குது அப்படின்னு அவங்களும் சொன்னதா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க, ஆமாம் ஓம் துவனியும் அங்கே செய்ய வைக்கிறாங்க, நீ போ குழந்தை அப்படின்னு அவங்க அப்பாவும் தாதிக்கு சொல்லியிருக்கிறாங்க. உனக்கு கிருஷ்ணா மேலே அன்பு இருக்கு இல்லையா, நீ போ குழந்தை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. மறுநாள் காலை தாதிஜி சத்சங்கத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போது தாதிஜியும் தியானத்தில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தாதிஜி சத்சங்கத்துக்கு போய் சேர்ந்த உடனே பாபா ஓம் அப்படின்னு ஒரு துவனி எழுப்பியிருக்கிறாங்க. அந்த சப்தம் தாதிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இப்போ தாதியோட பார்வை பாபாவுடைய புருவ மதியில் போனது. இப்போ பாபாவுடைய புருவ மதியிலிருந்து ஒரு ஒளி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தாதிக்கு தோன்றியது. அப்போது தாதிஜி அவங்க மனசுக்குள்ளே சொல்லிட்டாங்களாம், தாதி ஒரு முறை அந்த காட்சி பார்த்தாங்க இல்லையா, அப்போ சத்யநாராயணனுடைய காட்சியில் இந்த பிரம்மா பாபா தான் வெள்ளாடை அணிந்து ஃபரிஷ்தா போல் வந்திருந்தாங்க. ஸோ இவர் அவரே தானே அப்படின்னு அவங்களுக்குள்ளாரே தாதி சொல்லிக்கிட்டாங்க. இவர் எப்படி ஏன் வந்தார் என்னோட கனவில், இவர் யார், இவர் என்ன சத்யநாராயணன் பகவானா என்ன, இப்படிலாம் தாதிஜி அவங்களுக்குள்ளாரே கேட்டுக்கிறாங்க. இப்படிலாம் யோசித்துட்டு இருக்கும்போதே அப்படியே தாதி தியானத்தில் போயிடுறாங்க. அதே ஸ்ரீகிருஷ்ணர், அதே தோட்டம், அதே சத்யநாராயணன் பகவான் அவங்க கனவில் ஏற்கனவே என்ன பார்த்தாங்களோ அதே காட்சிகளை மீண்டும் தாதி பார்க்க ஆரம்பித்தாங்க. மேலும் எவ்வளவு நேரம் அதே போல் தியானத்தில் அமர்ந்திருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. சத்சங்கம் எப்போ முடிவடைந்ததுங்கிறதே தாதிக்கு தெரியல. எல்லாருமே எழுந்து போயிட்டாங்க. யாரோ என்னை எழுப்பி விட்டுருப்பாங்க போல். அதுக்கப்புறம் நான் கண் விழித்தேன். நான் எங்கே உட்காந்துருக்கேங்கிறதே நான் மறந்துருந்தேன். அப்போது எல்லாருமே போயிருந்தாங்க. உடனே தாதிக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருந்திருக்கு. அப்போது தாதி ரொம்ப வெக்கத்தோடு எழுந்திரிச்சு வெளியில் போனாங்க. பாபா பக்கத்து அறையில் அமர்ந்திருந்தாங்க. அப்போ என்னை கூப்பிட்டாங்க, அதாவது தாதியை கூப்பிட்ருக்குறாங்க. அப்போது தாதி அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்களாம், இவர் அதே சத்யநாராயணன் பகவானாச்சு, இப்போ இவரை நாம் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் வெளியில் ஒரு சின்ன பயமும் இருந்தது. நாம் எப்படி பாபா கிட்டே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க தாதி. இதுக்கிடையில் பாபா தாதியை பார்த்து கூப்பிட்ருக்குறாங்க, வா குழந்தை வா அப்படின்னு கூப்பிட்ருக்குறாங்க. தாதி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ கூட தாதி அந்த ட்ரான்ஸ்லேயே தான் இருந்திருக்கிறாங்க. அப்போது பாபா தாதியை பார்த்து கூப்பிட்டாங்க இல்லையா, அப்போ தாதி பாபா கிட்டே போகிறாங்க. அப்படியே ட்ரான்ஸ் ஸ்டேஜ்லேயே இருந்து போகிறாங்க. சத்யநாராயணன் பகவானையே பார்த்துட்ருக்குறாங்க. அப்புறம் இடையிடையில் ஸ்ரீகிருஷ்ணர் கூட அவங்க முன்னாடி வந்துகிட்டே இருந்திருக்கிறாரு. அப்படியே தாதி பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு தாதி வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஆனாலும் அந்த தியான நிலை ட்ரான்ஸ் ஸ்டேஜ்லேயே தான் தாதி இருந்திருக்கிறாங்க. இரவு தாதிக்கு உறக்கமே வரலை. பிறகு அவங்க வீட்டில் மாடியில் தாதி தனிமையில் அமர்ந்திருந்தாங்க. பல மணி நேரம் அப்படியே ட்ரான்ஸ்லேயே தாதி இருந்திருக்கிறாங்க. இப்போ தாதியுடைய அம்மாவுக்கு என்னன்னே புரியல, குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, எதுவும் பேசவும் இல்லை. எப்போ பார்த்தாலும் அதே சமாதி நிலையில் அப்படியே அமர்ந்திருக்கிறாங்க. பிறகு அவங்க அம்மா தாதியை எழுப்பி விட்டுருக்குறாங்க. அப்போ தாதி எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு தோணுச்சா, நான் இப்போது பாபா கிட்டே போகணும். ஆனால் அப்போ தான் 10 மணிக்கு தானே அப்போல்லாம் பாபா சத்சங்கம் ஆரம்பிச்சுருந்துருக்குறாங்க இல்லையா. அதனால் யாருமே 10 மணிக்கு முன்னால் யாரும் போகிறது கிடையாது. அங்கே போனாலும் கூட நான் அந்த தியான நிலையிலேயே இருக்கணும். பிறகு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாலும் அந்த தியான நிலையிலேயே இருந்திருக்கிறாங்க தாதி. இப்படியே எத்தனை நாட்கள் அவங்க தியானத்தில் இருந்தாங்க. ஸ்வர்க்கம், ஸ்ரீகிருஷ்ணர், சத்யநாராயணன், பாபா, கோபிகைகளுடைய நடனங்கள், இதெல்லாம் தாதி அந்த காட்சியாக பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. தாதிக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சமானதாக இருந்தது. ரொம்ப அப்படியே போதையிலே இருந்திருக்கிறாங்க. நாளுக்கு நாள் அந்த ஈடுபாடு அதிகமாகிட்டே இருந்திருக்கு தாதிக்கு. அப்போது தாதியோடைய தந்தை கேட்டிருக்கிறாங்க, உனக்கு என்ன ஆச்சு குழந்தை அப்படி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு தாதி சொல்லியிருக்காங்க, ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பிறகு கொஞ்ச நாட்களில் தீபாவளி வந்துருச்சு. இதெல்லாம் நடந்தது தீபாவளிக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள். அதனால தான் தாதிஜி கூட எப்போவுமே சொல்லுவாங்க, என்னோடய அலௌகிக ஜெனம் தீபாவளி அப்போ ஏற்பட்டது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதனால தான் தாதி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே விடுமுறை நாட்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பிறகு ஸ்கூலுக்கு போக வேண்டி இருந்தது. ஆனால் தாதிக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறது மனசே வரல. அப்போ ஸ்கூலுக்கு போனோடனே தாதியும் மம்மாவும் ஒரே டேபிளில் தானே அமர்ந்திருப்பாங்க. ஸோ தாதி மம்மாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம். அந்த நாட்களில் மம்மாவை விட தாதிக்கு அதிகமான ஈடுபாடு இருந்திருக்கு. பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லியிருக்கிறாங்க, நான் ஸ்கூலில் போய் படிக்க போக மாட்டேன் அப்படி சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க தந்தையார் கண் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு தாதி சொல்லியிருக்காங்க, நான் கோபிகை ஆகணும், நான் ராதை கிருஷ்ணரோட கூடவே இருக்கணும், நான் ஸ்கூலுக்கெலாம் போகலை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அவங்க அப்பாவுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது. ஏற்கனவே அவங்க ஜாதகத்திலேயே அவங்க திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க, மீரா ஆவாங்க அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது இல்லையா. அதனால் அவங்க அப்பாவும் சொன்னாங்களாம், சரி குழந்தை, இல்லை உன்னோட விருப்பப்படியே நீ செஞ்சுக்கோ. இப்படி அவங்க அப்பா சொன்னோன்னே தாதிக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. ரொம்ப நல்லது, எனக்கு பர்மிஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு தாதி ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. தீபாவளிக்கு அப்புறமா ஸ்கூலில் அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடக்கும். இப்போ தாதி சொல்லியிருக்காங்க, நான் எக்ஸாம் எழுத போகிறதில்ல, எனக்கு ஒரு பாபா, ஓம் மண்டலி, அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படி சொல்லிட்டாங்களாம் தாதி. இப்படியே தாதிக்கு ஞானத்தினுடைய போதை அதிகரிச்சுட்டே இருந்தது. படி தீதி, அதாவது மன்மோகினி தீதி இருக்காங்க இல்லையா, அவங்க தாதிக்கு சித்தி. அவங்களுடைய வீடும் தாதியோடைய ஸ்ட்ரீட்லே தான் இருந்திருக்கு. படி தீதிக்கு தாதியை விட அதிகமான ஈடுபாடு இருந்திருக்கு. அவங்க தாதிக்கு முன்னாலேயே ஞானத்துக்கு வந்திருந்தாங்க. படி தீதி குவீன் மதர் அவங்க வீட்டில் இருந்தாங்க. தீதி மாமியார் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. தாதியும் தீதியும் ரொம்ப போதையில் இருந்திருக்கிறாங்க. ஓம் மண்டலிக்கு 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துட்டு அப்படி இருந்திருக்கிறாங்க. அர்ஜுன் தாதாவுடைய அம்மாவும் கூட தாதிக்கு சித்தியாக இருந்திருக்கிறாங்க.